இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் ஹிரண்யகசிபுடைய வதம் எவ்வாறு நடந்தது, பிரகலாதனுக்கு எவ்வாறு அவர் கூறிய உபதேசங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைய தினம் முப்புறங்கள் என்ற தலைப்பிலே நாரதர் கூறிய கதையை பார்ப்போமா? ஸ்ரீமன் நாராயணன் துவாரபாலகர்களான ஜெய விஜயர்கள் திதியின் பிள்ளைகளான ஹிரண்யகசிபு கன்யாசனாக பிறந்து பகவானால் கொல்லப்பட்டார்கள். பிறகு ராவணன் கும்பகர்ணனாக பிறந்து பகவானால் ஸ்ரீராம அவதாரம் எடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார். பிறகு சிசுபாலன் தந்த பக்தரனாக பிறந்து இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது கிருஷ்ண பகவானின் சாயுஜி அடைந்தார்கள். விரோத பாவத்தால் சதா கிருஷ்ணரே நினைத்து கொண்டிருந்த இவர்கள் குழவியை நினைத்து கொண்டே இருக்கும் குழவியாவது போல் கிருஷ்ணரை அடைந்தார்கள். பிரகலாதன் புண்ணிய சரித்திரத்தை விளக்கமாக கூறிவிட்டேன். இந்த கதையை சொல்பவரும் சிரத்தையோடு கேட்பவரும் படிப்பவரும் கர்மத்தலையிலிருந்து விடுவிடுவார்கள், வைகுண்ட சாம்ராஜ்யத்தை அடைவார்கள் என்று நாரதர் யுதிஷ்டரிடம் சொன்னார். யுதிஷ்டரே, உங்கள் நண்பராகவும் மாமன் மகனாகவும் இருக்கின்ற கிருஷ்ணரே பரமாத்மா. இம்மாநில உலகில் நீங்கள் அதிக பாக்கியம் செய்தவர்கள் என்றார். முன்னர் மாயாசுரனால் ருத்ரருடைய புகழ குறைவு ஏற்பட்டது. அப்போதும் ஸ்ரீமன் நாராயணர் தான் வந்து காத்தார் என்றார். இப்படி கூறியவுடனே அது என்ன கதை என்று அறியும் ஆவல் யுதிஷ்டருக்கு ஏற்பட்டது. அது என்ன விஷயம், மாயாசுரனை எப்படி புகழை குறித்தார், அதை கிருஷ்ணர் எப்படி காத்தார் சொல்லுங்கள் என்று கேட்டார் அவரிடம். அதுக்கு அவர் கூறியவர், ஒரு சமயம் தேவர்களிடம் தோற்ற அசுரர்கள் மாயாவிகளின் சிறந்த குருவான மாயாசுரனை அடைந்தார்கள். அவனை சரணடைந்தார்கள். மாயாசுரன் 3 பட்டணங்களை படைத்தான். பட்டணங்கள் என்றாலும் அவை ஆகாய விமானங்கள் போல எங்கும் போகக்கூடியவை. தன்னுடைய மாயா சக்திகளை பிரயோகித்து அவற்றை உருவாக்கினான். ஒன்று தங்கத்தாலும், அடுத்து வெள்ளியாலும், மூன்றாவது இரும்பாலும் உருவாக்கினான். அவற்றை அசுரர்களின் தலைவனுக்கு கொடுத்தான். அவர்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு மற்றவர் கண்களுக்கு புலப்படாதவர்களாக மூன்று உலகங்களையும் அவர்கள் ஆண்டு வந்தார். உலகங்களும் ருத்ரை சரணடைந்தார்கள். ருத்ர பகவான் அவர்களுக்கு அபயமளித்து முப்புறங்களின் மேல் அஸ்திரத்தை எய்தார். அந்த அஸ்திரத்தின் நெருப்பு வர்ணத்தில் அம்புகள் கிளம்பின. அந்த அம்பு கூட்டங்கள் முப்புறங்கள் இருந்தவர்களை உயிர் இழந்து கீழே விழ வைத்தது. மாயாசுரன் தான் மாயாசக்தியால் படைக்கப்பட்ட அமிர்த கிணற்றில் இறந்தவர்கள் எல்லாம் எடுத்து போட்டான். உடனே இறந்தவர்கள் அனைவரும் இன்னும் அதிக பலம் பெற்று வஜ்ரம் போன்ற தேகத்தோடு அவர்கள் எழுந்தார்கள். தன் சங்கல்பம் வீணாவதை கண்ட ருத்ரர் வருந்தினார். அப்போது ஸ்ரீமன் நாராயணர் பசுவாக மாறி பிரம்மதேவரை கன்றாக்கினார். இருவரும் மாயா கிணற்றுள்ள அமிர்தத்தை குடித்தார்கள். பிறகு பகவான் நாராயணர் தர்மம், அறிவு, வைராக்கியம், சமிருத்தி, தவம், வித்தை, கிரியை முதலிய சக்திகளால் ரதம், சாரதி, கொடி, குதிரை, வில், அம்புகள், கவசம் முதலானவைகளை உருவாக்கினார். அவற்றை கொண்டு ருத்ர பகவான் அபிஜித் வரையில் அம்பெய்து முப்புலங்களையும் கொளுத்தினார். காரிய சாதனை முடிந்தவராக அனைவராலும் போற்றப்பட்டு தன் இருப்பிடம் வந்தார். இதுதான் முப்புறம் எரித்த கதை என்று நாரதர் கூறினார். நாளை தினம் நாரத கீதை என்ற தலைப்பில் இருக்கிற கதையை நாம் பார்க்கலாம். முப்புறம் எரித்தவர் என்று நாம் சிவனை சொல்கிறோம். அந்த கதை தான் இது. அது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், அந்த மாயாசுரன் படைத்ததை இங்கு ருத்ரர் அழித்தார். அதுக்கு உதவி செய்தார் நாராயண பகவான் என்பதுதான் இந்த கதையின் சுருக்கம். நாளை தினம் பார்க்க வேண்டியது நாரத கீதை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.